ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி டு குக் இட் vlogs. ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு போய் எங்கேயாவது போகணும்னு நினைப்போம். ஆனால் பிளானே பண்ண மாட்டோம். சரி, இந்த மெமோரியல் டே லாங் வீக்கெண்டுக்காச்சும் எங்கேயாவது போகலான்னு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான் கிளம்புறோம். 2 days தான் போகிறோம். ஆனால் நான் பேக் பண்ணதோட இவங்க 2 பேரும் பேக் பண்ணது தான் அதிகம். ஆளுக்கு ஒரு பேக் பேக்கை எடுத்துட்டு அதில் கண்ணாடி, அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறப்போ என்னெல்லாம் திங்ஸ் கண்டிப்பாக வேணும்னு மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும்னு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுப்பேன். கிட்ஸோட போகிறனால முக்கியமாக மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருந்தோம். இப்போ நாங்க போக போற இடம் வந்து எங்க வீட்ல இருந்து 5 hours ஆகும். அதனால லஞ்சும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அமெரிக்காலே ட்ரிப்பு போகணும்னாலே சாப்பாடு தான் ரொம்ப கஷ்டம். வெளியில போனாலே பிரெட்டு, பீஸா, பர்கர் தான் இருக்கும். அதனால ஒரு வேளையாவது நம்ம வீட்டு சாப்பாடை பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடணும். இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பா போறப்ப இன்ஸ்டன்ட் பாட், ரைஸ் குக்கர், தொக்கு, சப்பாத்திலாம் பேக் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் புக் பண்றப்பே கிச்சனோட இருக்க மாதிரி புக் பண்ணிக்கலாம். இல்ல ஏர்பிஎன்பி ஆப்ஷன் கூட இருக்கு. 2 நாள் தான் போறோம். ஆனா நிறைய பேக் பண்ணி வச்சிருக்கோம். ட்ரெஸ் தான் நிறைய வச்சிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாவே மழை போட்டிருக்கு. நாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அப்ப வெதர் செக் பண்றப்போ நல்லா தான் இருந்தது. இப்ப திடீர்னு மழை போட்டிருக்கு. அதனாலே ட்ரெஸ், ஜாக்கெட்டுன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நாளா 2 பேரும் எப்ப இந்த நாள் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கார்ல ஆளுக்கு ஒரு டாய் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. 2 பேருக்குமே லெகோஸ்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அதை தான் விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது அதை வச்சு பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலே நாங்க நியூயார்க்ல இருக்க லெகோலாண்டுக்கு தான் இப்ப போறோம். ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்கிறப்ப 5 hours தான் காட்டுச்சு. 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவோன்ற மாதிரி இருந்தது. ஆனா போக போக அந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தது. கூகுள் மேப் சொதப்பிருச்சு. நாங்க ஃபாஸ்டஸ்ட் ரூட் தான் போட்டோம். ஆனா அது சொன்ன ரூட்டும் எங்களுக்கு அப்படியே டைம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்தது. மழை வேற நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை பெஞ்சாலே டிராபிக் அதிகமாயிடும். நாங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்பே மதியம் 1 மணி ஆயிடுச்சு. சரி, 1 மணி நேரம் கழிச்சு எங்கேயாவது ரெஸ்ட் ஏரியால ஸ்டாப் பண்ணி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனா மழை பெஞ்சனால எங்களால எங்கேயுமே நிக்க முடியல. லாஸ்டா மேரிலாண்ட் பார்டர்ல இருக்க டிராவல் பிளாசாக்கே வந்தாச்சு. டிராபிக்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகி வந்தது. செம டயர்ட் ஆயிடுச்சு. வீட்ல இருந்து மேரிலாண்ட் பார்டருக்கு வரதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நல்ல பசி வந்துருச்சு. மழை விடுற மாதிரி தெரியல. ஆனா வேற வழியே இல்லை. நீங்க ஸ்டாப் பண்ணி உள்ள போய் சாப்பிட போயிட்டோம். இங்க உள்ளே ரெஸ்ட் ரூம் நிறைய கடையெல்லாம் இருக்கும். ஆனா இங்க வாங்கி நமக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை. நம்ம சீக்கிரமா கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு மறுபடியும் டிராவலை ஸ்டார்ட் பண்ணணும். வழக்கம் போல எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச லெமன் ரைஸ், சிப்ஸ், தக்காளி தொக்கு, சப்பாத்தி தான் பேக் பண்ணியிருந்தேன். குட்டீஸ் 2 பேருமே லெமன் ரைஸும் சிப்ஸும் கொடுத்துட்டா போதும். அவங்களே தானா சாப்பிட்டு பிளேட்டை காலி பண்ணிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம். நாங்க உள்ள வந்ததை விட வெளியில போறப்ப செம மேல பெஞ்சிட்டு இருந்தது. இதுல எப்படா கிட்ஸை கூட்டிட்டு போறதுன்னு 2 பேரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னேன். நாங்களே எப்பயாவது தான் இந்த மாதிரி ட்ரிப்பு போறோம். நாங்க போறப்பதான் இந்த மாதிரி மழை பெய்யணுமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் தான் புலம்பிட்டு இருந்தேன். அக்காவும் தம்பியும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ மலையில ஓடி வந்து கார்ல உட்காந்துட்டோம். மேப்பை போட்டு பார்த்தா 7 மணி ஆகும்னு காட்டுது. 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம்னா ஹோட்டல்ல நல்லா விளாடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எங்க நேரம் இந்த மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. சரி, என்ன பண்றது, இனிமே புலம்பி ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு மனசை தேத்திக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். மழையை விட இந்த டிராஃபிக்ல இந்த வண்டி நின்று போறது தான் செம காண்டா இருந்தது. நமக்கே எப்படி இருக்குன்னா டிரைவர் சீட்ல உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 6 மணி 7 மணி ஆச்சு. 7 மணி 8 மணி ஆச்சு. கடைசியில 8:15 தான் ரீச் ஆனோம். லெகோலாண்ட் நியூயார்க் வந்து நியூயார்க்ல இருந்து 1.5 மணி நேரம் தள்ளி கோஷன்னு ஒரு இடத்துல இருக்கு. லெகோலாண்ட் பக்கத்திலேயே அதோட ஹோட்டலும் இருக்கு. நாங்க தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்தனால கூட்டம் இல்ல. இந்த இடமே ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருந்தது. மழை பெஞ்சனாலே என்னமோ தெரியல, நல்லாவே கோல்டா இருந்தது. மெமோரியல் டே வந்து மண்டே தான். ஆனா நாங்க தேர்ஸ்டே ஈவினிங்கே வந்துட்டோம். ஃப்ரைடே நைட் ஹோட்டல்ல வந்து பிரைஸ்லாம் அதிகமா இருந்தது. அதனால நாங்க தேர்ஸ்டே நைட்டே வந்து தங்கிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு லெகோலாண்டை பார்க்க போலான்னு பிளான் பண்ணியாச்சு. நம்ம வேற எங்கேயாவது வெளியில தங்கி கூட லெகோலாண்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த லெகோலாண்ட் ஹோட்டல் வந்து கிட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். லாங் வீக்கெண்ட்னாலே எல்லா இடத்துலயும் ஹோட்டல் பிரைஸ்லாம் அதிகமா தான் இருக்கும். எங்களுக்கு ஃப்ரைடே நைட்டோட தேர்ஸ்டே நைட் கொஞ்சம் சீப்பரா கிடைச்சது. முன்னாடி நாள் நைட்டே இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டா நம்ம அடுத்த நாள் லெகோலாண்டுக்கு பொறுமையா எந்திரிச்சு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம். கிட்ஸ் 2 பேருமே ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அவங்க எப்படா ரீச் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸ்கூல்ல கூட நாங்க லெகோலாண்ட் போறோம்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டா. எங்களை மாதிரியே நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க போல. லெகோலாண்ட் ஹோட்டல் கிட்ட நிறைய கார் இருந்தது. நாங்க வந்து ரீச் ஆனோடனே மழை நின்றுச்சு. கிளைமேட்டும் நல்லா சூப்பரா இருந்தது. அக்காவும் தம்பியும் நாங்க வரமா இல்லையான்லாம் பார்க்கவே இல்லை. அவங்களோட பேக்கை எடுத்துட்டு டாய்ஸையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே டூர் போறதெல்லாம் முக்கியம் இல்ல. ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் தங்கணும், அங்க போய் தூங்கணும், அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலை செக் அவுட் பண்ணும்போது 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா கிட்ஸுமே இப்படியான்னு தெரியல. சாதா ஹோட்டல்லே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இது லெகோலாண்ட் ஹோட்டல் கிட்ஸுக்காகவே கட்டியிருக்காங்க. நாளைக்கு கிளம்புறப்ப என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. உள்ள போனோனே செம சத்தம், நல்லா சுத்தி கலர்ஃபுல்லா இருந்தது. நாங்க 2 வீக்ஸ் முன்னாடியே புக் பண்ணனால ஆன்லைன்லயே செக் இன் பண்ணிட்டோம். இங்க வந்து கூட செக் இன் பண்ணி கீயை வாங்கிக்கலாம். கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி சுத்தி நிறைய லெகோ டாய்ஸ் வச்சிருந்தாங்க. 3D மாடல் மாதிரி லெகோஸை வச்சே பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேசல் கிட்ட தான் நிறைய
நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க லேட்டா வந்தனால ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியா ஃப்ரீஸ் டான்ஸ் ஈவெண்ட்ன்னு தான் ஏதோ போயிட்டு இருந்தது. லாஸ்டா ஒரு ஷோ 8:30க்கு நடக்கும்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த கேஸ்லே ஒரு பார்க் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் லெகோஸை கொட்டி வச்சிருந்தாங்க. பசங்க எவ்வளோ வேணா பில் பண்ணிக்கலாம். லெகோஸை வச்சே நல்ல பெரிய பெரிய 3D மாடல்ஸ்லாம் பில் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் லெகோஸை வச்சு தான் பில் பண்ணாங்களான்னு அதிசயமா இருந்தது. இந்த மாதிரி 3D மாடல்ஸ் பில் பண்றதுக்குனே உள்ள ஒரு டீமே வச்சிருக்காங்க. லெகோஸ் எல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கனால யாராலையுமே அதை பிரேக் பண்ண முடியாது. லெகோஸ் மினி ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். லெகோஸே எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா இந்த மினி ஃபிகர்ஸ் அதோட காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லா அந்த கிளாஸ்க்குள்ள மினி ஃபிகர்ஸா அப்படியே நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டில் இருக்க லெகோ மினி ஃபிகரை அங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்லாம் சொன்னாங்க. பட் எங்க கிட்ட இல்லாதனால நாங்க அதை பண்ணல. நாங்க போனதே லேட்டு. அங்க இருக்க விஷயத்தெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் தான் கேள்விப்பட்டோம் 9 மணிக்கெல்லாம் டைனிங் க்ளோஸ்னு. அப்புறம் சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டல்ல 4 ஃப்ளோர் இருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே ஒவ்வொரு தீம்ல டிசைன் பண்ணிருப்பாங்க. லெகோ ஃப்ரெண்ட்ஸ், நிஞ்சாகோ, கிங்டம், பைரேட்ஸ்னு 4 தீம் வச்சிருக்காங்க. இப்ப நாங்க புக் பண்ணது வந்து பைரேட்ஸ். ஒவ்வொரு தீமுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சிருப்பாங்க. இப்ப நிஞ்சாகோ வந்து பைரேட்ஸை விட காஸ்ட்லி. எலிவேட்டருக்குள்ள போனோனே ஒரே லைட்டு, மியூசிக்னு கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. லிஃப்ட்ல இருந்து வெளியில கால் எடுத்து வச்சோன்னே இந்த ஃப்ளோர் ஃபுல்லாவே பைரேட்ஸ் தீமுக்கு ஏத்த மாதிரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. கார்பெட்ல கூட அவ்வளோ விஷயம் இருந்தது. பசங்க 2 பேருமே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் எப்போ ஹோட்டல் போனாலும் கிருஷா தான் அந்த கீ வச்சு ஓபன் பண்றதே. உள்ள போனோனே அவ எதுக்காக வந்தாலோ அதை தான் பார்த்தா. ஹால்வேலே அவ்வளோ விஷயம் இருந்தா ரூம்குள்ள எவ்வளோ இருக்கும். ரூமை திறந்து பார்த்தா ஃபுல்லா பைரேட்ஸ் தீம் தான். டிவில வேற ஏதோ ஓடிட்டே இருந்தது. அவங்க வந்ததே இந்த பங்க் பெட்டுக்காக தான். ரொம்ப நாளாவே பங்க் பெட்ல படுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த ஹோட்டல்ல அந்த வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. உள்ள போனோனே சண்டை வந்துருச்சு. நான் தான் மேல படுப்பேன் தம்பி சொல்ல, இவளும் நான் தான் மேல படுக்கணும்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு ஜூஸ், லாக்கர்ல 2 கிஃப்ட்டும் வச்சிருக்காங்க. அந்த லாக்கரை லாக் பண்றதுக்கு ஒரு கேம் மாதிரி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம சாப்பிட்டு வந்து பண்ணலான்னு நாங்க சாப்பிட போயிட்டோம் ஃபர்ஸ்ட். பைரேட்ஸ் தீம்லே 2 பெரிய லேம்ப், சிட்டிங் ஏரியா, அப்புறம் குயின் சைஸ் பெட்டும் போட்டிருந்தாங்க. ரூம்குள்ள வந்துட்டு பேக்கை வச்சுட்டு லைட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே சாப்பிட போயிட்டோம். அது எப்படின்னு தெரியல. கிட்ஸ் மட்டும் உடனே ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துக்குள்ள போய் ஒரு 5 மினிட்ஸ்ல டீமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் லெகோஸ் தான். குட்டி குட்டி லெகோல இருந்து பெரிய லெகோ பிரிக்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க ஆசை தீர எவ்வளோ வேணா பில் பண்ணிக்கலாம். நான் கூட இவங்க லெகோஸ் வச்சு ஏதாவது பில் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்க ஸ்லைட்ல போய் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் லெகோஸ் வச்சு என்னெல்லாம் பில் பண்ணுறாங்களோ அதை இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருவாங்க. எல்லாரும் பார்க்கலாம். இங்கே உள்ளேயே கிரியேட்டிவ் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது. அங்கே டீச் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம ஏதாவது பில் பண்ணலாம். லாஸ்ட் ஒர்க் ஷாப் 8:45க்கு நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே வரல. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வெயிட் பண்ணோம். ஆனால் அவங்க டோரே ஓப்பன் பண்ணல. சரி போதும் வெயிட் பண்ணது, எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சாப்பிட போயிட்டோம். வழக்கம் போல் பீஸா, சிக்கனு, ஃப்ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். வேற ஆப்ஷனும் ஒன்றுமே இல்லை. பீஃபு, பெப்பரோனி பீஸா தான் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். வெஜ்ஜி பீஸாவும் இல்லாதனால சீஸ் பீஸாவே ஆர்டர் பண்ணிட்டோம். இவ்வளோ சீஸ் போட்ட பீஸா நான் சாப்பிட்டதே இல்ல. இது வந்து நியூயார்க் ஸ்டைல் பீஸாவா, அதனாலதான் இவ்ளோ சீஸ் போட்டதா சொல்றாங்க. பசங்க 2 பேரும் அந்த சிக்கன் டெண்டர்ஸும் ஃப்ரைஸும் நல்லா சாப்பிட்டாங்க. அந்த பீஸாவும் சீஸியா இருந்தனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த குட்டி பையன் இந்த இடத்த விட்டு வர மாதிரி தெரியல. அந்த லெகோஸ்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ பில் பண்ணிட்டு இருந்தான். ஒரு பையனை வேற ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவனோட விளையாண்டுட்டே இருந்தான். என்னது இது?
கீழே நல்லா விளாண்டுட்டு லெகோஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு எல்லாரும் ரூமுக்கு படுக்க போயிட்டோம். ரூமுக்கு போனோடனே சண்டை வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் உள்ளே போய் அடுத்த நிமிஷமே 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையுமே டைவர்ட் பண்ணுறதுக்காகவே இந்த கேமை விளையாட சொன்னேன். இந்த லாக்கரில் 2 பேருக்குமே கிஃப்ட் இருக்கு. இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணணும்னா அது மேலேயே ஒரு ஷீட்டில் சில கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதை ஆன்சர் பண்ணி அந்த நம்பரை அந்த லாக்கரில் போட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த ரூமில் இருக்கிறத வச்சு தான் கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கார்பெட்டில் எத்தனை கோல்ட் காயின் இருக்குது அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்தது. கரெக்டான நம்பர் போட்டால் தான் லாக்கர் ஓப்பன் ஆகும். இவளும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருந்தா. கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணி நம்பரை கொண்டு வந்துட்டா. நான் கூட லாக்கர் ஓப்பன் ஆகாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே இந்த நம்பரை போட்டதுக்கப்புறமா லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே விழுந்துருவ. அக்கா கூட சண்டை போட்டு மேலே போய் படுத்தான். ஆனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்டே ஓடி வந்துட்டான். இதுக்காடா இவ்வளோ நேரம் அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு கேட்டேன். டயர்டில் நல்லா தூங்கிட்டோம். காலையில் எழுந்தோடனே வெளியில் பார்த்தா கிளைமேட் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் லெகோலேண்டுக்கு கிளம்பணும். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.